பிக் பாஸ் லைவ்ல என்னடா ஆதிரியை உள்ள அமைச்சிருக்காங்க, ஹவுஸ் மேட்சை பத்தி ஏதாவது சொல்றதுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கொடுத்தாங்க டாஸ்க். அந்த டாஸ்க்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆனா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி டாஸ்க் இல்ல, வேற மாதிரி ஒன்று கொடுத்து ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு பிக் பாஸ். அது என்னன்றதையும் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் எஃப்ஜே விக்ரம் மற்றும் சுபிக்ஷாக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப இதை பண்ணாதமா, நீ வேற ஏதாவது ஆங்கிள் யோசிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றதையுமே பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ சருன்னு பல பேருக்கு போய் ரீச் ஆகும். சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்க லைக் பண்ணாதான் மற்ற புதுசாக வரவங்களும் பண்ணுவாங்க. நீங்க மறந்துடாதீங்க. மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ரீஎன்ட்ரியான ஆதரிக்கு மார்னிங் டாஸ்க்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னன்னா, வீட்டுக்கு வெளில நீங்கள் பல விஷயங்களை பார்த்துருப்பீங்க, பல ஒப்பீனியன் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற நீங்கள் நெகட்டிவை சொல்லக்கூடாது. அதில் நீங்கள் பார்த்த ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயத்த மட்டும் எல்லா கண்டஸ்டன்ஸும் பார்த்து சொல்லணும் அப்படின்றது தான். ஸோ நெகட்டிவே சொல்லாதீங்க, பாசிட்டிவாக மட்டும் அப்ரோச் பண்ணுங்கன்ற மாதிரி ஆதரிக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்து விட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்வதியிலிருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆதரி ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் நீங்கள் பார்வதி கிட்ட இருந்து பார்க்கறது என்ன, கத்தரா, இது ரியாக்ட் பண்றா, இதெல்லாம் பாக்குறீங்க. ஆனா பிக் பாஸுக்கான கேமை பிளே பண்றா. எப்படி பிக் பாஸுக்கான கேமை பிளே பண்றா, கேம்ல நடக்கிற தப்பை சுட்டி காட்டுறதும், சில இடங்கள்ல அந்த பாயிண்ட் எடுத்து வந்து பேசுறதும், இதெல்லாமே பார்வதி பண்றாங்க. பார்வதியோட இது மிகப்பெரிய பிளஸ்ன்னும் போது பார்வதி அப்படியே ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷத்துல எகிரி துள்ளி குடிச்சு ஆட்டம் போடுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் அங்க இது கார்டன் ஏரியால பார்க்க முடிஞ்சு. இது பார்வதியை பத்தி. ஓகே, அடுத்து கமருதீன். நீங்க இங்க ஒரு பாண்ட் இருக்குல்ல, ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் போய் நிற்கிறது, இதெல்லாம் இருக்குது. அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறீங்களே, ஸோ அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணுறீங்களே, அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது சூப்பரான குவாலிட்டி கமருதீன். அதை என்னைக்கு இருந்தாலும் விட்டுறாதீங்க. இப்போ நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வந்து கேமுக்காக பண்ணுறீங்க, கேமுக்காக இது பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா அது மாற்றவே மாற்றாதீங்க. அது வந்து ஒரு பிக்கெஸ்ட் குவாலிட்டி உங்ககிட்ட இருந்து. அதுதான் என் ஃப்ரெண்டு பூர்ணிமாவும் வந்து சொன்னால் அது என்னாலையும் கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. என்றைக்குமே விட்டுறாதீங்கன்ற மாதிரி கமருதீனுக்கு இது. மூணாவது பிரஜன். ஸ்டார்டிங்ல வந்து நீங்க ஒரு மாதிரி இருந்தீங்க, பட் போன வாரம் ஒரு ஸ்டார்டிங்ல ஏற்றம் இருந்தாலும் போன வாரம் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு, அந்த டாஸ்க்ல ஒரு ரோலு, அந்த ரோலுக்காக நீங்க பர்ஃபெக்டா இறங்கி வேலை பார்த்ததா இருக்கட்டும், அந்த ரோலை பர்ஃபெக்டா பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி சூப்பரா பண்ணியிருந்தீங்க. அந்த மாதிரி இருங்கன்ற மாதிரி பிரஜன். அடுத்து சபரியை பொறுத்தவரையும் ஒரு எல்லாருக்கிட்டையும் கைண்டா இருப்பான், சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பான். வீட்டுக்கு வெளியும் சரி, வீட்டுக்குள்ளேயும் சரி, எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்கணும்னு நினைக்கிறது சபரி தான் அப்படின்றது சபரிக்கு. அடுத்து அமித். வைல்டு கார்டா நீங்க உள்ள வரும்போது வெளியே ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு. எப்படி வெளியே ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸை பத்தி ஒவ்வொரு பார்வையில பார்த்துருப்பாங்க. ஆனா நீங்க எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஒதுக்கி வச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலா மிங்கிள் பண்ணணும்னு ஒரு முயற்சி எடுத்தீங்க. எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலா போய் பழகுனீங்களே, அதுதான் உங்களோட மிகப்பெரிய குவாலிட்டி அப்படின்றத சொன்னாங்க. அடுத்ததாக வினோத் அவர்கள், அவர்கிட்டயா அப்படின்னு யோசிச்சாங்க. யோசிச்ச உடனே அவர் ஃபன் பண்றாரு, ஹாப்பி பண்றாரு, எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்கிறாரு. குறிப்பா ஃப்ரெண்டை விட்டு கொடுக்கறது இல்லை, ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காம கேம் பிளே பண்றதும் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து ரம்யா அவர்கள். ஸோ ரம்யா வந்து நிறைய பிளேசஸ்ல அடி வாங்குறா, செமையா அடி வாங்குறா. அதுலயும் இந்த பாண்ட் இப்படிதான், பாண்டை பேஸ் பண்ணி தான் நிறைய அடி வாங்குறா. அதெல்லாம் மீறி என் பாண்ட் இப்படிதான்ற மாதிரி நீ அது ஒரு ஸ்டாண்ட் பண்றல, என்ன ஆனாலும் நீ விட்டு கொடுக்காம அதுல நிக்கிறல, அதுதான் உன்னோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்றத சொல்லி ரம்யாக்கு. அடுத்து விக்ரம். ஸோ நீங்க இந்த டாஸ்க்ல போடுறவங்களோட முழு முயற்சி இருக்குல்ல, அது வந்து மிக பாராட்டக்குரியது. டாஸ்க்ல ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தீவிரமா உழைக்கிறீங்க, முயற்சி பண்றீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்புட்டை கொடுக்குறீங்களே, அது செம பாயிண்ட், செமையான விஷயம், நான் அதை பார்த்துருக்கேன் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து கனியை பொறுத்தவரை என்பது அன்பா இருப்பாங்க, நல்லதா இருப்பாங்க. என்னதான் இதை வச்சு இந்த வீட்டில் இப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்கலாம் கூடாதுன்னு சொன்னாலுமே அவங்க இந்த வீட்டில் அப்படி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி தான், அது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. அடுத்ததாக சுபிக்ஷா கிட்ட நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து பார்க்குற விஷயம், நான் வீட்டுக்குள்ள இருக்கும்போதும் சரி, வீட்டுக்குள்ள வெளியும் சரி, ஒரு முனைப்பு, அந்த முனைவு இருக்கு இல்லையா, அந்த முனைப்பு வந்து டே 1ல இருந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ டைட்டிலுக்காக போகணும், டைட்டில் ரேஸ்ல இருக்கணும்ன்றதுக்காக எல்லா இடத்துலையும் முயற்சி போட்டுருக்கா, ஒரே இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா. அதுவே அவளோட பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் தான். என்ன ஆனாலும் நான் விட மாட்டேன்னு ஒரு முயற்சி இருக்குல்ல, அப்படின்றது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது. அடுத்து திவ்யா அவர்கள். ரொம்ப அழகா ரெடி ஆகுறீங்க காலில், என்னோட இன்ஸ்பிரேஷனே அவங்க தான் அப்படின்னாங்க பாருங்க. நான் அப்படியே புஷ்ஷுன்னு ஆயிட்டேன். என்னது, திவ்யா தான் சீக்கிரமா ரெடி ஆகிறாங்களா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் பிக் பாஸ் ஒரு லெட்டரே அமிச்சாரு, ப்ரெசென்டபிளா இருக்கணும், ஒழுங்கா ரெடி ஆகணும்,
இதெல்லாம் பண்ணது திவ்யாவுக்கு தான் அந்த லெட்டர் அமிச்சுது. நீங்க என்ன ஒழுங்கா பார்க்கலையா ஆதிரை? திவ்யா வந்து ரொம்ப சீக்கிரமா ரெடியா வராங்க, பிரசன்டபிளா இருக்காங்கன்னு சொல்றீங்களே, இதுவே எனக்கு இந்த சொன்ன ரீசன்லயே மொக்கையான ரீசன் இதுவா தான் இருக்குதுன்றது நான் பாக்குறேன். ஏன்னா பிக் பாஸே லெட்டர் அமிச்சு அவங்களை கலாச்சார தருணங்கள் இருக்கு. ஆனா இவங்க சொல்லும்போது இதை நான் எதிர்பார்க்கல சுத்தமா. அடுத்து வியானாவோட கேம் பிளே எனக்கு பிடிக்கும். தப்புன்னா நேரா ஓப்பனா சொல்றா, ஃப்ரெண்டா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஓப்பனா பாயிண்டா அடிச்சு பேசுவா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளுடைய கேம் பிளேவும் எனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி வியானா அதை சொன்னாங்க. ஆனா ஃப்ரெண்டா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க. நேற்று எஃப்ஜேவோட தப்புகளை முட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணி நின்ன தருணங்களையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அடுத்து அரோரா. ஸோ அரோராவை பத்தி என்ன சொல்லணும்னா, குட் ஆர்ட், கைண்ட் ஆர்ட்டடு, ஜாலியா ஃபன்னா இருக்காங்க. வேற மாதிரி நீ உன்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் நீ ஒரு பாயிண்ட்ல ஸ்டாண்டா இருக்கல, நான் என்னை பத்தி ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நான் யாருன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நிக்கிறல, அது என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அது அப்படியே ஃப்ரீயா விட்டுரு. ஆனா இப்போ ஒரு கேம் விளையாடுறப்பாரு அரோரா, பயங்கரமான கேம் பிளே. ஸோ இதை மட்டும் நீ மாத்திரு, இந்த ஃபன்னுக்குன்னு விட்டுறாத, நீ உன்னை மாத்திக்காத, இப்போ விளையாடுற மாதிரி கேம் பிளே பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை சொன்ன உடனே கேமராமேன் தூக்கி ஒரு ஃபோக்கஸ் யாருக்கு வச்சிருப்பாங்க நீங்க நினைச்சு பார்த்துங்க. அடுத்து சாண்ட்ரா. கேம்னு வந்துட்டா ஃபுல் எஃபர்ட், ஃபுல் முயற்சி போடுறது. ஸோ உங்களை தனியாக காட்டணும், நீங்கள் தனியாக ஹைலைட் ஆகணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க, அது கேமில் மட்டும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஏன்னா கேமை தாண்டி சொன்னால் ஒரு நிறைய விஷயங்கள் சாண்ட்ரா அது வெளியே வந்து மாட்டிக்கும்ன்றதுக்காக கேம்னு வந்துட்டா உங்களோட உழைப்பு 100% கொடுக்குறீங்க அப்படின்றது. அடுத்து எஃப்ஜே. ஸோ டேலண்ட்டை யூஸ் பண்ணுறான், பீட் பாக்ஸ் பண்ணுறான், பாட்டு பாடுறான், இது எல்லாமே ஷோகேஸ் பண்ணிருக்கான், வீட்டுக்குள்ளே இருக்கிற அனைத்து திறமைகளையும் பயன்படுத்திட்டு இருக்கான் அப்படின்றது எஃப்ஜேக்கு. ஸோ இதுதான் மார்னிங் ஆக்டிவிட்டியில் ஆதரை சொன்ன பதில்கள். ஸோ நான் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவாக போக மாட்டாங்க, காலையிலேயே கொளுத்தி போடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ப்ரோமோ 1லேயே வராத போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒரு பெரிய டாஸ்காக இருக்க போகிறதுல, ஆதிரியை வச்சு வேற ஏதோ பிளானிங் நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற டாப்பிக்கில் விட்டுறேன். அடுத்து இன்னொரு காலில் வந்து விக்கல்ஸ் விக்ரம் ஒரு ஃபன் செக்மெண்ட், டெய்லியும் ஒரு காலில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோன்ற பேரில் ஆதிரை விக்கல்ஸ் விக்ரம் இன்னொரு பக்கம் ஆடியன்ஸ்லாம் சேர்ந்து கேள்வி கேட்டால் எப்படி இருக்குமோ, ஒரு பதில் வந்து ஒன்று தான், ஆனால் ஆடியன்ஸ் அதை என்ன கேள்வி வேணாலும் கன்வெர்ட் பண்ணி தாக்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. அடுத்து சுபிக்ஷா கிட்ட வந்து எஃப்ஜேவும் இவங்களும் அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மீனவ சமுதாயம் மீனவத்தை பற்றியே நீ அதிகமாக பேசுகிற, அது வந்து ஒரு பாயிண்ட்ல ஆடியன்ஸ் வந்து என்ன எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்க போறா அப்படிங்கிற மாதிரி தகட்டிட்டு போகுது, அது ஒரு மாதிரி ஆயிரப்போகுது, அதை தாண்டி வேற ஏதாவது ஜென்ரலைஸ்டு ஜோனுக்கு வா, நீ வந்து டைட்டில் வின்னருக்கான தகுதி இதெல்லாம் இருக்கணும்ன்றதுக்காக ஷோகேஸ் பண்ற, நீ அதை ஃப்ரீயா விட்டுட்டு உன் கேமை இறங்கி விளையாடுன்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல அந்த கான்வர்சேஷன் போயிருக்கும். மாற்றி மாற்றி சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. இல்லை, நான் என்னுடைய கஷ்டங்களும் என்னுடைய இதுலையும் ஒரே டாபிக் பேசல, நான் வளர்ந்தது மற்ற விஷயங்களுக்காக பேசினதெல்லாம் அப்படி தான், அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு ஒரு பாயிண்ட்ல அவர் சொல்றதுக்கான நியாயம் தான், எப்பவுமே இது பேசிக்கிட்டே இருந்தால் அதை அவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக மாறிடும்ன்றதும் ஒரு நியாயமான பாயிண்டாக தான் எனக்கு விக்ரம் சொன்னதில் தெரிஞ்சுது. பட் அதை சுபிக்ஷா எப்படி எடுத்துட்டு போக போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.